Hello viewers, this is Indrani Mathematics. இப்போ chapter number 2 complex numberல exercise 2.5ல sum number 7 பார்க்கலாம். Question என்னன்னாமா, if z1, z2 and z3 மூணு complex number கொடுத்துட்டு அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா mod z1 வந்து 1, அதே மாதிரி மாடுலஸ் எடுத்திங்கன்னா ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு 2ன்னு சொல்கிறாங்க. mod z3 ஓட வேல்யூ 3 அண்ட் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது ஷோ தட் என்ன கேட்குறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 ஓட வேல்யூ 6ன்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது கொடுத்துருக்குற இந்த கண்டிஷன் வச்சுட்டு இதை நான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், கிவன் மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1, நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணுற ரெண்டு சைடும், அப்போ mod z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 விச் இம்ப்ளைஸ் என்ன தெரியும், நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா? mod z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். இதுதான் நம்மளோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், z1 இன்ட்டு z1ஓட கான்ஜுகேட் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் இருந்து நம்ம z1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ z1 கான்ஜுகேட்டை அதர் சைடு கொண்டு வந்தோம்னா டினாமினேட்டர் ஆயிரும். ஸோ z1 ஈக்குவல் டு 1 பை z1 கான்ஜுகேட். இதே மாதிரி பாருங்கள், அடுத்தது mod z2ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் அதை எடுத்து ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ mod z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயருங்கிறது உனக்கு என்ன ஆயிரும்னா 4 ஆயிரும். ஆனால் mod z2 ஸ்கொயருங்கிறது உனக்கு என்ன, z2 இன்ட்டு z2 கான்ஜுகேட் வந்துடும் விச் இம்ப்ளைஸ் இதிலிருந்து z2 கண்டுபிடிங்க. z2 இஸ் ஈக்குவல் டு 4 ஹோல் டிவைடட் பை இந்த z2 கான்ஜுகேட் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, இதே மாதிரி z3 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு கொடுத்துருக்கிறதா எகெயின் அடுத்த கண்டிஷன் mod z3 ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா mod z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இஸ் 9 விச் இம்ப்ளைஸ் இது என்ன ஃபார்முலா, z3 இன்ட்டு z3 கான்ஜுகேட் ஈக்குவல் டு 9. ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் எனக்கு z3ஓட வேல்யூ என்ன வரும், z3 கான்ஜுகேட் அதர் சைடு போகும்போது டினாமினேட்டர், அப்போ 9 பை z3 கான்ஜுகேட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான், இதை எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 இதனோட மாடுலஸ் வேல்யூ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை எடுத்துட்டு இதனோட ஆன்சரை நான் 6ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 9 இன்ட்டு இப்போ z1 z2 z3ஓட வேல்யூலாம் மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்குற ஞாபகம் இருக்கு இல்லையா, இது z1 இது z2 இது z3, இந்த மூணு வேல்யூஸையும் தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் தேவையான இடத்துல. அப்போ z1ஓட வேல்யூ இது z2ஓட வேல்யூ ப்ளஸ் 4 இன்ட்டு z1ஓட வேல்யூ இது z3ஓட வேல்யூ ப்ளஸ் அடுத்தது என்ன z2ஓட வேல்யூ இன்ட்டு z3ஓட வேல்யூ. ஸோ தட் இஸ் மாடுலஸ் ஆஃப், இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணினா 9 இன்ட்டு 4 36 பை z1 கான்ஜுகேட் இன்ட்டு z2 கான்ஜுகேட் ப்ளஸ் அதே மாதிரி பாரு 4 இன்ட்டு 9 36 பை z1 கான்ஜுகேட் z3 கான்ஜுகேட் ப்ளஸ் 4 இன்ட்டு 9 36 பை z2 கான்ஜுகேட் z3 கான்ஜுகேட் வந்தாச்சா. இப்போ இதில் காமனாக 36 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ பாக்கி இருக்கிறத ஆஸ் இட் இஸ் ஐம் ரைட்டிங் 1 பை z1 கான்ஜுகேட் z2 கான்ஜுகேட் ப்ளஸ் 1 பை z1 கான்ஜுகேட் z3 கான்ஜுகேட் ப்ளஸ் 1 பை z2 கான்ஜுகேட் இன்ட்டு z3 கான்ஜுகேட். ஸோ தட் இஸ் இப்போது டினாமினேட்டர் பாருங்கள், எல்சிஎம்மாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா z1 கான்ஜுகேட் z2 கான்ஜுகேட் z3 கான்ஜுகேட்டுங்கிறது எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற டினாமினேட்டரையும் எல்சிஎத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், மிஸ்ஸாக இருக்கிறது z3 கான்ஜுகேட், அதனால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ z3 கான்ஜுகேட் இன்ட்டு 1 z3 கான்ஜுகேட் ப்ளஸ் இங்கே மிஸ்ஸாக இருக்கிறது பாருங்கள் z2 கான்ஜுகேட், அதையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா z2 கான்ஜுகேட் ப்ளஸ் இங்கே மிஸ்ஸாக இருக்கிறது z1 கான்ஜுகேட், அதையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா z1 கான்ஜுகேட் கிடைக்கும். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் 36 இன்ட்டு கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து தனித்தனியாக இப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். இது அடிஷன்லேயும் சரி மல்டிப்ளிகேஷன்லேயும் சரி. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் நான் எல்லாத்தையும் சேர்த்து எழுதலை, ஒன்லி அடிஷனில் மட்டும் நான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் மாடுலஸ் போடும்போது அந்த கான்ஜுகேட் காணாமல் போயிடும், அதுக்காக நான் அதை அப்படியே வச்சுருக்கிறேன், அது ஜாயின் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் இல்லை, மாடுலஸ் கிடையாது. ஓகே, நான் வந்து z1 கான்ஜுகேட் இப்படி எடுத்துக்கோ, z1 ப்ளஸ் z2 கான்ஜுகேட், நான் கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டி தான் சொல்லணும்.
தட் இஸ் Z1 கான்ஜுகேட் ப்ளஸ் Z2 கான்ஜுகேட். ஸோ கான்ஜுகேட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக ப்ளஸில் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் நான் நியூமரேட்டரில் நான் பண்ணியிருக்கிறேன். டினாமினேட்டர் நான் அப்படியே எடுத்துருக்கிறேன், எதுவுமே பண்ணல. ஸோ இப்போது மாடுலஸை உள்ளே கொண்டு வரேன். 36க்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா 36 தான். ஏன்னா மாடுலஸில் பாசிட்டிவ் நம்பர் மாடுலஸ் எடுத்திங்கன்னா பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தினாலும் பாசிட்டிவ் ஆகும். இங்கே 36 இருக்குது, அது அப்படியே வெளியே வந்துடும். அப்போது நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம், டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸ் எடுக்கலாம். டினாமினேட்டருக்கு தனியாக எடுக்கும்போது ஒவ்வொரு டேர்முக்கு தனித்தனியாக எடுக்கலாம், ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. புரியுதா? இங்கே எத்தனை ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். Z1 by Z2க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா mod Z1 by mod Z2ன்னு பிரிக்க முடியும். ஓகே, அதை தான் நான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிக்கிறேன், இந்த மாடுலஸில் நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ் எடுத்திருக்கேன், டினாமினேட்டருக்கு தனியாக எடுத்திருக்கேன். எகெயின் டினாமினேட்டரில் பாருங்கள் இன்டூவில் இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 Z2வோட வேல்யூ என்னென்னா mod Z1 இன்ட்டு mod Z2ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரே லைனில் நான் கொண்டு வந்துட்டேன். அப்போ டினாமினேட்டருக்கும் மாடுலஸ் வரும், இன்டூவில் இருக்கிறனால அதையும் தனித்தனியாக மாடுலஸாக பிரிச்சுக்கிறேன். ஓகே, நிறைய ஸ்டெப்ஸ் தேவையில்லை இதுக்கெல்லாம். ஸோ mod Z1 கான்ஜுகேட், mod Z2 கான்ஜுகேட், mod Z3 கான்ஜுகேட். ஓகேவா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், மாடுலஸ்குள்ளே கான்ஜுகேட் இருந்தாலும் கான்ஜுகேட் இல்லைனாலும் ஒன்று தான். ஏன்னா எகெயின் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாடுலஸ் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் Z கான்ஜுகேட் டு mod Z2 ஈக்குவல். ஸோ நியூமரேட்டரில் இங்கே நான் கான்ஜுகேட் இல்லாமல் நான் எழுதிக்கலாம் மாடுலஸை. ஸோ 36 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஓல் டிவைடட் பை, பாருங்கள் மாடுலஸ்குள்ளே கான்ஜுகேட் இருக்கா, ஸோ அது கான்ஜுகேட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ mod Z1 mod Z2 இன்ட்டு mod Z3 அவ்வளோதான். ஸோ 36 இன்ட்டு இதனோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், பை இதனோட வேல்யூ 1, இது 2, இது 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 36 by 6ன்னு வரும். 6 கேன்சல், 6 36 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உனக்கு வர ஆன்சர் 6. ஸோ உனக்கு என்ன கிடச்சிருக்குது, மாடுலஸ் ஆஃப் 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கிறீங்க, அதனோட ஆன்சர் தான் 6ன்னு கிடச்சிருக்குது. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.